இன்றைக்கி மண்டே மார்னிங் டீ ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்கும் போதே மில்லட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஃபைனலாக நல்லா வாஷ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டேன். இது வந்து கிச்சடி செய்ய தான். அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் இத்தனை வகை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 3 வகை இருக்கும். நல்லா வாஷ் பண்ண மண் வந்துட்டே இருந்தது. ஃபைனலாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு ஒரு 50 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சதால் அதில் பொன்னாங்கண்ணி கீரை போட்டாச்சு. ரைஸ் வந்து ஒரு 50 மினிட்ஸ் முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். அதுவும் வச்சுட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு கிளைமேட்டை நல்லா ரசிச்சுட்டு ஒரு பக்கம் வாஷிங் மிஷினில் துணியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு பொங்கி வந்த உடனே இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சள், உப்பு, ஜீரகம் எல்லாமே போட்டு ஒரு 4 விசில் விட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அண்ட் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் கிச்சடி செஞ்சுட்டு அண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு சைடிஷ் வந்து பொன்னாங்கண்ணி கீரைக்கு பொட்டேட்டோ, கேப்சிகம் போட்டு சூப்பரான ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.